ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். என்னடா இது, நந்தினிக்கு வந்த சோதனை இப்படி ஆயிடுச்சு, இப்போ நம்ம என்ன பண்ணுறதுனே தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே திணறி போயிருக்காங்க. அந்த சமயத்தில் நம்ம அருணாச்சல ஐயா கடவுள் மாதிரி நம்ம நந்தினியை காப்பாற்றுவாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினி என்னடா இது இப்படி ஆயிடுச்சு, இப்போ நம்ம உள்ளே இருக்கிறது கூட பிரச்சனை இல்லை, ஆனால் வெளியே நம்ம தங்கச்சிங்களுக்கு யார் பாதுகாப்பு, என்ன பண்ணுறது, முழுக்க அவங்க தங்கச்சிங்களை நினச்சி ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டுட்ருக்காங்க. அந்த சமயத்திலலாம் சூர்யா சார் வராரு, என்ன என் பொண்டாட்டி இந்த மாதிரிலாம் பண்ணுற ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினிக்காக அவ்வளோ வாதாடுறதை பார்த்ததுமே, என்னடா இது சூர்யா சாருக்கு இந்த மாதிரிலாம் பேச தெரியுமா, நம்மளை போய் பொண்டாட்டின்லான்றாரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி ஒரு சைடு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க. ஏன்னா நம்ம உள்ளே போயிட்டோம், நம்ம தப்பே பண்ணலை, தப்புக்கான தண்டனையே நமக்கு கொடுக்கக்கூடாது, ஏன் நம்ம தப்பே பண்ணலை, அப்புறம் ஏன் நமக்கு இவ்வளோ பெரிய சோதனை அப்படின்னு நினைக்கும் போது நம்ம சூர்யா சார் என் பொண்டாட்டியை நீங்கள் விட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இங்கே நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் அங்கே ஒரு பக்கம் நம்ம நந்தினி தள்ளிவிட்டவங்க உயிரோடு பிழைப்பாங்களா மாட்டாங்களேன்னு தெரியாமல் ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு. ஏன்னா மண்டை போயிட்டு அந்த கம்பியில் மோதினதுனால மொத்த பிளட்டும் லீக் ஆகிடுச்சு, இன்னும் 4 மணி நேரம் கழிச்சு தான் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவங்க ரொம்ப ரொம்ப பயந்து போயிருக்காங்க. ஐயையோ என் புள்ள போயிடுவானே, என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்போ தான் நம்ம சூர்யா சார் எதனா பண்ணியே ஆகணுமே அப்படின்னு நினைக்கும்போது அருணாச்சலையை ஃபோன் போட்டு எங்கடா இருக்க, நான் வர்றேன் உடனே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டதுமே உடனே சுந்தரவழிக்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் வர்றாங்க. என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சுந்தரவழி எங்கே போகிறீங்க சொல்லுங்கள் எவ்வளோ கேட்டாலும் இல்லை, உங்ககிட்டலாம் சொல்கிற மாதிரி இல்லை, நான் போய் தான் ஆகணுன்ற மாதிரி நம்ம கிளம்பி வர்றாங்க. ஆனால் கிளம்பி வரும்போதே சுந்தரவழி மனசாச்சே இல்லாமல் அவங்களுக்கு அதான் அந்த நந்தினியை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் வச்சுருந்தாங்களே, அவங்களுக்கே ஃபோன் போட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி என் வீட்டுக்காரர் வர்றாரு, அவரும் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், ஆனால் கண்டிப்பாக நீங்கள் அவரை அந்த இடத்துக்கு போகக்கூடாது, ஏன்னா அவர் போய் எதனா பண்ணிவிடுவார், அதனால் நீங்கள் அவர் அந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அப்போ தான் ஒரு உண்மை புரிய வருது. இந்த அம்மா இவ்வளோ மோசமான அம்மாவா, கட்டின புருஷனே இந்த மாதிரிலாம் பண்ணுதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அவங்க எல்லாருமே. அப்போ நம்மளை என்ன வேணால் பண்ணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அருணாச்சலா இப்போ வேறு ஃபுல் ஸ்பீடில் போயிட்டுருக்காரு. நந்தினினா அவருக்கு ரொம்ப உயிர். இதில் நம்ம நந்தினிக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னவும் அவரால் அதை ஏற்றுக்கவோ தாங்கிக்கவோ முடியல. இதுக்கப்புறம் தான் என்ன நடக்கும், என்ன நடக்க போகுது, நந்தினி வெளியே வருவாங்களா, அருணாச்சலையை போய் காப்பாற்றுவாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்குறோம். கண்டிப்பாக நந்தினி வெளியே வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பை, வட்டா.